யானையை விட பெரியது. 600 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த ராட்சத பறவை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஆய்வாளர்கள். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு வகை பறவையை மீண்டும் ஆய்வாளர்கள் உயிர்ப்பிக்க உள்ளனர். 220 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட பறவை 15ஆம் நூற்றாண்டிலேயே அழிந்துவிட்டன. இதை அதிநவீன DNA தொழில்நுட்பம் மூலம் மீண்டும் உயிருடன் கொண்டு வரும் முயற்சியில் ஆய்வாளர்கள் இறங்கியுள்ளார்கள். ஜுராசிக் பார்க் படத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அதில் அழிந்து போன டைனோசருக்கு மரபணு தொழில்நுட்பம் மூலம் உயிர் கொடுத்திருப்பார்கள். சினிமாவில் மட்டுமே சாத்தியமான இது இப்போது ரியல் வாழ்க்கையிலும் சாத்தியமாக இருக்கிறது. இந்த மரபணு தொழில்நுட்பம் மூலம் வலிமையான ஆனோசியோன் டிரஸ் எனப்படும் ஓநாயை ஆய்வாளர்கள் உருவாக்கியிருந்தனர். 10,000 12,500 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன இந்த ஓநாயை அதிநவீன DNA அனாலிசிஸ், மரபணு எடிட்டிங் மற்றும் குளோனிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மீண்டும் உருவாக்கினர். கோலோசால் பயோசைன்ஸ் என்ற நிறுவனமே இதை செய்திருந்தது. இதை கோலோசால் பயோசைன்ஸ் நிறுவனம் இப்போது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ராட்சத மோவா பறவையை உயிர்ப்பிக்கப் போகிறது. நியூசிலாந்தில் வாழ்ந்த மோவா பறவைகளால் பறக்க முடியாது. அதே நேரம் இது மனிதர்களை விட மிக உயரமானதாக இருந்துள்ளது. புகழ்பெற்ற லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் திரைப்பட இயக்குனர் சர் பீட்டர் ஜாக்சனுடன் இணைந்து மோவா பறவைகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் பணிகளில் கொலோசல் பயோசைன்ஸ் இறங்கியுள்ளது. யானை சராசரியாக 10 அடி வரை வளரும் நிலையில் இந்த பறவை சுமார் 12 அடி உயரம் கொண்டது. மேலும் இது சுமார் 220 கிலோ வரை எடை கொண்டதாக இருந்தது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்தில் வாழ்ந்த இந்த வகை பறவைகள் 30 முதல் 50 ஆண்டுகள் வரை வாழ்ந்து வந்தன. நியூசிலாந்தில் குடியேறிய பாலினேசியன் நாட்டினரால் இந்த பறவைகளை வேட்டையாடி குவித்தனர். இதனால் 1440களில் அந்த பறவைகள் இனமே அழிந்து போனது. இந்த சூழலில்தான் சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த பறவையை உயிர்ப்பிக்கும் முயற்சிகள் ஆரம்பித்துள்ளது. இதை நெய் தாஹூ ஆராய்ச்சி மையம் கவனித்து ஒருங்கிணைத்து வருகிறது. கிறிஸ்ட்சர்ச்சில் உள்ள கேன்ஸ்பரி பல்கலைக்கழகம் மற்றும் நியூசிலாந்தின் தென் தீவில் வாழும் மாவோரி பழங்குடி சமூகத்துடன் இணைந்து நெய் தாஹூ ஆய்வு மையம் செயல்படுகிறது. இவர்கள் எல்லாம் சேர்ந்தே மீண்டும் மோவா பறவைகளுக்கு உயிர் கொடுக்க இருக்கிறார்கள். இருப்பினும் மோவா பறவைகளை மீண்டும் கொண்டு வருவது அவ்வளவு ஈஸி இல்லை. டயர் ஓநாய்களை மீண்டும் உயிர்ப்பித்ததை விட இது கடினம். ஏனெனில் டயர் ஓநாயின் DNA புதை படிவத்தில் இருந்து கிடைத்தது. அதை சாம்பல் ஓநாயின் மரபணுவுடன் வைத்து டயர் ஓநாய்களை உயிர்ப்பித்தனர். ஆனால் மோவா என்பது அதன் நெருங்கிய உறவினர்களான ஈமு மற்றும் டினமோ போன்ற பறவைகளிலிருந்து வேறுபட்ட இனமாகும். அதாவது டயர் ஓநாய் இனங்கள் தற்காலத்து சாம்பல் ஓநாய்களில் இருந்து சுமார் 5.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அதே நேரம் அழிந்து போன மோவா மற்றும் தற்போது உயிருடன் இருக்கும் அதன் உறவினர் பறவையாக அறியப்படும் டினமோவும் சுமார் 58 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்தது. அதேபோல மோவா மற்றும் ஈமு பறவைகள் சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பிரிந்துவிட்டன. இதன் பிறகு மோவா பறவைகளுக்கு பல தனித்துவமான பண்புகள் உருவானது. அவற்றை மீண்டும் உருவாக்குவது மிகவும் சவாலானது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இருப்பினும் மோவா பறவைகளை உருவாக்க அழிந்து போன 9 மோவா இனங்களின் மரபணு தொகையை வரிசைப்படுத்தி மறுகட்டமைக்க திட்டமிட்டுள்ளனர். பிறகு மாற்றியமைக்கப்பட்ட செல்களை ஒரு டினமோ அல்லது ஈமோ கருமுட்டையின் உள்ளே இருக்கும் கருவுக்குள் செலுத்த திட்டமிட்டுள்ளனர். இந்த செல்கள் கருவின் இனப்பெருக்க உறுப்புகளை அடைந்து பெண் மோவா முட்டைகளையும் ஆண் மோவா விந்தணுக்களையும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈமுவுடன் ஒப்பிடுகையில் டினமோ நெருக்கமானதாக இருந்தாலும் கூட ஈமு பறவையை தேர்ந்தெடுப்பது சிறந்த முடிவாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். ஏனெனில் ஈமு உயரம் 6 அடி 2 அங்குலங்கள் வரை உள்ளன. இவை டினமோவை விட மோவாவின் அளவுடன் நெருக்கமாக உள்ளது. அதே நேரம் மோவா முட்டைகள் ஈமு முட்டைகளை விட மிக பெரியவை என்பதால் இது சிக்கலானதாகவே இருக்கிறது.